அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய சோமநாதேஸ்வரர் அந்த லிங்கத்தினுடைய அந்த திருமேனி மட்டும் ஏறத்தாழ 7 அடி உயரத்திற்கு அந்த திருமேனி மட்டும் இருக்கும். சகோதரர்களே, பண்டைய காலத்திலே மிகப்பெரிய எந்த விதமான அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத சமயத்திலே மிகப்பெரிய நுணுக்கமாக தன்னுடைய மூளைகளை எல்லாம் கசக்கி அந்த ஆலயத்தை நிர்மாணித்தார்கள். 4 வாயில்களையும் சாத்தினோம் என்று சொன்னால் அந்த லிங்கம் அந்தரத்திலே தொங்கும். எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அந்த லிங்கம், அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்தரத்திலே தொங்கும். அந்த அந்தரத்திலே தொங்கக்கூடிய சமயத்திலே அந்த லிங்கம் இருக்கக்கூடிய அந்த பீடத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ரகசிய அறை, ஒரு மிகப்பெரிய ரகசிய அறை தான் அந்த லிங்கத்தினுடைய பீடத்திற்கு அடியிலே இருக்கக்கூடிய அறை. அங்கேதான் என்னுடைய சமுதாயத்தினுடைய மக்கள், மன்னர்கள் மிகப்பெரிய கஜானாவை வைத்திருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, அருகாமையிலே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் சோமநாதபுரம் ஆலயத்திற்கு கொண்டு வந்துதான் பாதுகாப்பாக வைப்பார்களாம். அப்படியாக அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய தங்க குவியல்கள் டன் கணக்கில் இருந்தது என்பது வரலாறு. அதை அறிந்தான் கஜினி முகமது. போர் தொடுத்து வந்ததன் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தங்கத்தை எல்லாம் அள்ளி செல்ல வேண்டும் என்பதுதான். அதற்காக வந்தவன் தான் கஜினி முகமது. ஆக போர் தொடுத்து வந்தான். முதல் முறையாக ஜெயபாலன் என்று சொல்லக்கூடிய மன்னராலே அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். 2வது முறை போர் தொடுத்து வந்தான். ஹெமிராஜ் என்று சொல்லக்கூடிய மன்னனாலே, அதே சௌராஷ்டிர தேசத்தை ஆண்ட சௌராஷ்டிர மன்னன் ஹெமிராஜ் மன்னன் என்ற பெயர், அந்த மன்னனாலே அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். இப்படியாக 17 முறை விரட்டி அடிக்கப்பட்ட கஜினி முகமது கடைசியாக போர் தொடுக்க வரும்போது தனி மனிதனாக வந்தான் என்பது வரலாறு. தனி மனிதனாக எப்படி போர் தொடுத்து வர முடியும்? 17 முறை மிகப்பெரிய சேனைகள் கொண்டு போர் தொடுத்து வந்த அந்த முகலாய தீவிரவாத மன்னன் ஏன் கடைசி முறை மட்டும் தனி நபராக வர முடியும் என்று சொன்னால், தனி நபராக வந்தது மாறு வேடத்திலே வந்தான் என்பது வரலாறு. எப்படி மாறு வேடம்? எங்களுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், நெற்றியிலே திருமண் இருக்கும், உடம்பிலே பூணூல் இருக்கும், கஜம் கட்டி இருப்பார்கள், தலைக்கு பின்னாடி குடுமி வைத்திருப்பார்கள். இதுதான் எங்களுடைய அடையாளம். அதே அடையாளத்தை பின்பற்றினான் கஜினி முகமது. அதே போன்று ஒரு சௌராஷ்டிர பிராமணனை போல வந்தான் கஜினி முகமது. 30 நாட்கள் எங்களோடு, அப்போது இருந்த சௌராஷ்டிர மக்களோடு மக்களாக கலந்து எங்களோடு உறவாடினான் அந்த கஜினி முகமது. நாங்கள் சேர்க்கக்கூடிய அந்த பொன் பொருள், பட்டாடைகள், விலையுயர்ந்த நவரத்தினங்கள், அண்டை நாடுகள், அண்டை தேசங்கள் ஆண்ட மன்னர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பொற்களஞ்சியம், அந்த களஞ்சியம் எங்கே இருக்கிறது என்பது அவன் உற்று நோக்கினான். சௌராஷ்டிர மக்களோடு நெருக்கமாக இருந்த அந்த மன்னன் கருவறைக்கும் நுழைந்தான். கருவறையிலே எங்கு சென்று இவர்கள் பொன் பொருள் எல்லாம் சேர்க்கின்றார்கள் என்பதையும் அறிந்தான். அதையெல்லாம் அறிந்தான். அத்துணை சூட்சுமங்களையும் தன்னுடைய கைக்குள்ளே அடக்கினான். அதன் பின்பு மிகப்பெரிய சேனையோடு கொண்டு வந்து சௌராஷ்டிர தேசத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் கொன்று குவித்தான் என்பது வரலாறு. அப்படியாக கொன்று குவித்தான். கொன்று குவித்ததற்கு பிறகு ஆலயத்தை முழுமையாக தகர்த்தினான். அந்த ஆலயம் தகர்ந்தது. சோமநாதபுரம் ஆலயம் தகர்ந்ததன் பிறகு அந்த இறைவனுடைய திருமேனி ஒரு சௌராஷ்டிர பிராமணனாலே ஒரு தனி இடத்திற்கு ஒழித்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த இறைவன் இருக்கக்கூடிய பீடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ரகசிய அறைக்கு சென்றான். அத்துணை பொன் பொருள்கள் எல்லாம் அள்ளி கொண்டு தான் ஆண்ட ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போய் சேர்த்தான். இப்படியாக மிகப்பெரிய யானைகள் மீது வைத்து அந்த பொன் பொருளை எல்லாம் தன் ஆண்ட நாடான ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு சென்று பதுக்கினான். சகோதரர்களே, அப்படியாக பதுக்கப்பட்ட அந்த பொற்குவியலினுடைய இன்றைய மதிப்பு சுமார் 2000 லட்சம் கோடிக்கு சமானம் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அப்படியாக என்னுடைய சௌராஷ்டிர சமுதாய மக்கள் அந்த போரிலே இறந்தவர்களுடைய அடையாளம் கூட தெரியாமல் அந்த போரிலே தன்னுடைய உயிர் தியாகம் செய்தார்கள் என்பது வரலாறு. அப்படியாக
என்னுடைய சௌராஷ்டிர சமுதாய மக்கள் இறந்த அந்த போர் முடிந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பூணூல்கள் மட்டும் சில ஆயிரம் கிலோ. இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு சற்று மனம் வலிக்கத்தான் செய்கிறது சகோதரர்களே. நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக மிகப்பெரிய ஒரு சேனையோடு இருந்த நாம் இன்றைக்கு சாதாரணமாக ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த போர் முடிந்ததன் பிறகு சௌராஷ்டிர தேசத்தை கஜினி முகமது கைப்பற்றினார். எஞ்சியவர்கள் அந்த போரிலே உயிர் பிரியாமல் எஞ்சியவர்களை மதம் மாறுங்கள், இல்லையெனில் கொன்று குவிப்பேன், இல்லையே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று 3 கட்டளைகள் விதித்தார். நாங்கள் இறக்கக்கூடிய வரை அந்த இறைவனினுடைய திருவடியை அலங்கரிக்கக்கூடிய வரை நாங்கள் இந்துவாகத்தான் இருப்போம் என்பதை உறக்க சொல்லிவிட்டு சௌராஷ்டிர தேசத்தை விட்டு வெளியேறி வந்தார்கள். சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய சௌராஷ்டிர தேசத்தை விட்டு என்னுடைய சௌராஷ்டிர மக்கள் வெளியேறி வந்தார்கள். ஆனால் இன்னும் சற்று உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, என்னுடைய சௌராஷ்டிர மக்கள் கஜினி முகமதுவினுடைய படையெடுப்புக்கு முன்னதாக வியாபார நிமித்தமாக தங்களுடைய தொழில் நிமித்தமாக சௌராஷ்டிர தேசத்தை விட்டு பாரத தேசத்தினுடைய தென்பகுதிக்கு குடிபெயர்ந்து வந்தார்கள். ஆக இதற்கு முன்னதாகவே நம்முடைய சௌராஷ்டிர மக்கள் அந்த தேசத்தை விட்டு தொழில் நிமித்தமாக வெளியேறி வந்தார்கள் என்பது வரலாறு. அதற்கு பின்பு கஜினி முகமதுனுடைய படையெடுப்பு சமயத்திலே அந்த படையெடுப்பிலே எஞ்சியவர்கள் நம்முடைய தேசத்தை விட்டு பாரத தேசத்தினுடைய தென்பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள். அப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மதுரையிலே தஞ்சம் புகுந்தார்கள். ஏன் மதுரையிலே தஞ்சம் புக வேண்டும்? ஏன் மதுரையிலே வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்திலே சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற மிகப்பெரிய மாநகராட்சி போன்ற ஊர்கள் அப்போது கிடையாது. தென்பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்போது மதுரை மட்டும்தான். மிகப்பெரிய வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் என்ன என்று சொன்னால் மதுரை மட்டும்தான். ஆக அந்த மதுரையிலே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய சௌராஷ்டிர மக்கள் தஞ்சம் புகுந்தார்கள். சௌராஷ்டிர தேசத்திலே இருக்கக்கூடிய சோமநாதபுரம், அந்த சோமநாதேஸ்வரர் ஆலயம், அதே போன்று மதுரையிலே இருக்கக்கூடிய சோமசுந்தரர் ஆலயம், முன்னதாக அந்த இறைவனினுடைய மதுரையிலே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் சோமசுந்தரர் என்று அழைக்கப்பட்டார். ஆக எங்களுடைய சௌராஷ்டிர மக்கள் தற்போது குஜராத்திலே இருக்கக்கூடிய சோமநாதபுரம் ஆலயம், அந்த சோமநாதேஸ்வரர், மதுரையிலே இருக்கக்கூடிய சோமஸ்கந்தர், சோமசுந்தரர் என்ற பெயரிலே வணங்கினார்கள். அதே போன்று அப்போது ஆண்ட மதுரையினுடைய மன்னனான நாயக்கர், திருமலை நாயக்கர் என்று சொல்வார். திருமலை நாயக்கர் தன்னுடைய அரண்மனையை சுற்றி எங்களுடைய சௌராஷ்டிர மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு தன்னுடைய நிலங்களை பட்டயம் எழுதி வைத்தார். ஆக அங்கே குடிபெயர்ந்தார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த திருமலை நாயக்கர் மன்னருடைய அரண்மனைக்கு சுற்றி எங்களுடைய சௌராஷ்டிர மக்கள் குடிபெயர்ந்தார்கள். அங்கே இருந்து தொழில் நிமித்தமாக தென்பகுதிக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வருகின்றோம். அப்படி வரக்கூடிய சமயத்திலே எங்களுடைய வருகையை அறிந்த ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட சேதுபதி மன்னர் எங்களை ராமநாதபுரம் எல்லைக்கே வந்து வரவேற்றார். அப்படி வரவேற்ற மன்னர், அவர் சேனைகள் எல்லாம் முன் செல்கிறது, அவரை பின்தொடர்ந்து நாங்களும் செல்கின்றோம். அப்படி செல்லக்கூடிய சமயத்திலே தான் பரமக்குடி பகுதி வருகிறது. அந்த பரமக்குடி பகுதி இப்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலே காடாக இருந்த ஒரு பகுதிதான். அதிகமாக வளர்ச்சிகள் இல்லை. வைகையாறு மிகப்பெரிய அந்த ஆற்று நீரை கண்டார்கள். எங்களுக்கு தொழில் செய்ய இது ஏதுவான இடம். அந்த ஏற்ற இடத்தை எங்களுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய மூத்த பிரதிநிதிகள் எல்லாம் சேதுபதி மன்னனிடத்திலே சென்று, இந்த பரமக்குடி பகுதி வைகையாறு நிறைந்த பகுதியாக இருக்கிறது, நீர்வளம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது, எங்களுக்கு தொழில் செய்ய ஏற்ற இடமாக இருக்கிறது என்று முறையிட்டார்கள். அப்போது சேதுபதி மன்னர் சொன்னார், அந்த இடம் உங்களுக்கு அத்துணை வகையிலும் ஏற்ற இடமாக இருக்குமே என்று சொன்னால்
அந்த இடத்திலேயே உங்களுக்கு பட்டயம் எழுதி வைக்கிறேன். இடத்தின் முழுமையாக நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய தொழிலை மேற்கொள்ளலாம். அதே சமயத்திலே அந்த இடத்திலே நீங்கள் வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்று சேதுபதி மன்னர் சொன்னார். அப்போது சேதுபதி மன்னரும் அதே எங்களுக்கு இந்த பரமக்குடி பகுதியிலே பட்டயம் எழுதி வைத்தார். இன்றளவும் நாங்கள் இந்த பரமக்குடி பகுதியிலே வாழுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணகர்த்தாவாக இருந்தவர் சேதுபதி மன்னர். இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.